ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இங்க அரசியல் பேசலாம். இந்த டாபிக் எதுக்கு, ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டோட அரசியல் எந்த அளவுக்கு மிக மோசமா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 14 அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்மளுடைய அரசியல் சாசனம் என்ன, நம்மளுடைய அரசியல்வாதிகள் நமக்கு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல எந்த அளவுக்கு அவங்க நிறைவேற்றினாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஒரு அடிப்படை கூட தெரியாம நம்ம எப்படி இருக்கிறது சொல்லுங்க. நமக்கு சொல்லப்பட்ட எவ்வளவு பொய்கள், எவ்வளவு வாக்குறுதிகள் எல்லாமே பொய்களா தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே அவங்க உண்மையா செஞ்சது கிடையாது. ஸோ அதை பத்தி அலசி ஆராய்ந்து அதுல இருக்கிற உண்மையை மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதனால எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காரணம், பாதிக்கப்பட்டவர்களே நானும் ஒருவன். வாக்குறுதியை அள்ளி கொடுத்து நம்ம கிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு நம்மளை ஓட்டாண்டியா உட்கார வச்சிருக்காங்க இல்லையா. இதுல நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமலே இருந்திருக்கோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர், ஒரு தவறு. ஒரு நம்ம தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அது மாறணும். புதிய தலைவர்கள், யாராவது நல்ல தலைவர்கள் வரணும். காமராஜர் மாதிரி, கக்கன் மாதிரி, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் நம்மை ஆள வேண்டும். அப்படி யாரு வருவாங்க, அவங்களை எதிர்நோக்கணும். நமக்குள்ள இருக்கிறவங்கள நம்ம தான் களை எடுத்து இதுல யார் நல்லவங்க, இதுல அதாவது எல்லாருமே திருடர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த திருடர்களில் பொதுநலம் இருக்கிற, அதாவது குளத்தில் இருக்கும் மீன் அதுல இருக்க அழுக்கத்தின் தான் வளருதுன்னு சொல்லுவாங்க. அந்த அழுக்க இது பண்ணி தானும் ஒரு தனக்கு உணவாக அந்த அழுக்கத்தின் தான் அது வளருது. அதே மாதிரிதான் ஆகாய தொட்டின்னு சொல்ற காக்கா கூட தனக்கு வேண்டிய அந்த குப்பையெல்லாம் இது பண்ணி, அதுக்கு பேர் ஏன் ஆகாய தொட்டின்னு வந்தது அப்படின்னா, அது குப்பையெல்லாம் வந்து ரோட்ல குப்பை கிடந்தா அதை புறாத்தையும் எடுத்து அது அதுல இருக்கிற அந்த இதை மட்டுமே அதை சாப்பிட்டு உணவாக்கி கொள்ளும். எதையுமே வந்து கூட்டத்தோடு சேர்ந்து தான் சாப்பிடும், தனியாக அது சாப்பிட தெரியாது. இது மாதிரி பொதுநலம் மிகுந்த அரசியல்வாதிகள் இன்று இருக்கிறார்களா, அது ஒரு பெரிய கேள்வி. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. இருந்த தலைவர்கள் எவ்வளவு நமக்கு பாதகங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்து 3 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். அதாவது அரசியல் விடுதலைக்கு முன்பு, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு, சுதந்திரம் அடைந்த பின்பு, இன்றைய காலகட்டம். இந்த மாதிரி 3 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். இதுல வந்து யாரெல்லாம் வந்து உண்மையா சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்க அவங்களை எல்லாமே நம்ம மறந்துட்டோம். செக்குழுத்த செம்மல் சிதம்பரனார், உலகின் முதல் கோடீஸ்வரன். தமிழ்நாட்டில் இருந்த கோடீஸ்வரர்களில் அவரும் ஒருவர். நாட்டுக்காக தனது சொத்தை இழந்து, மாடு கூட இழுக்க முடியாத செக்கை இழுத்து, கிட்டத்தட்ட இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு. அந்த இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவித்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கடைசி காலத்தில் ஏழ்மையில் உழன்று தன் கையில் நிலையை எண்ணி, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அவர் இறந்துட்டாரு. இறக்கிறதுக்கு முன்னால ஐயோ, நான் இந்த இந்தியா சுதந்திரம் அடைவதை பார்க்க முடியாம நான் இறந்து போகிறேனே, அந்த ஒரு வருத்தம் தான் எனக்குன்னு கடைசி வரைக்கும் இந்தியா சுதந்திரத்துக்காண்டி உயிர் தியாகம் பண்ண முதல் தமிழர். எத்தனையோ தமிழர்கள் இருக்கலாம், கொடிகாத்த குமரன் இருக்கலாம், எவ்வளவோ பேர் இருக்கலாம். ஆனா அவர்களை எல்லாம் தாண்டி முதன்மையா இருப்பவர் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தான். அவரை போல தேசபக்தி மிக்கவர்களை காண்பது மிக அரிது. வெள்ளையனே வெளியேறு, அந்நிய துணிகளை போடக்கூடாது, இந்த மாதிரி ஆடை எரிப்பு போராட்டம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம், இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுல மிக பிரச்சாரமா பண்ண வச்சதுக்கு முதற் காரணம் வ.உ. சிதம்பரம் அவர்கள் தான். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதி தன் எழுத்தால் சுதந்திர வேட்கையை மக்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக ஊட்டியவர். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று வடியும் இந்த அடிமையின் மோகம் என்று அன்றே எழுதியவர் அவர். கடைசி வரையில் அவரும் கஷ்டப்பட்டு ஏழ்மையில் போராடிதான் அவர்கள் இருந்தாங்க, இறந்தாங்க. நாமெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நல்லா சௌரியமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவர்களுடைய தியாகங்கள் தான் முக்கியம். யாரும் இங்கே எதுவுமே எளிதில் கிடைத்து விடவில்லை. மக்களை சுரண்டி தின்னும் அரசியல்வாதிகளை விட அவர்கள் எவ்வளவோ மேலானவர்கள். அது நான் யாரையும் குறிப்பிட விரும்பவில்லை. ஏன்னா அவர்களை சொல்றதுனால எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அது யாராக வேண்டாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில இருந்த அரசியல்வாதிகள்ல 90% பேர் சுயநலக்காரர்களாக தான் இருந்திருக்காங்க. 10% பேர் தான் நாட்டுக்காக உழைச்சாங்க. அதுல கர்ம வீரர் காமராஜனும் ஒருவர். கர்ம வீரர் காமராஜர் கல்வி தந்தைன்னு அவரை உண்மையா சொல்லலாம். கல்வி தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த வார்த்தை, அந்த சொல்லாடலுக்கு உரிய மரியாதை கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் வந்து நாட்டு அந்த தமிழ்நாட்டுல வந்து ஏழை பாளையம் இருக்காங்க அப்படின்றதுனால 10,000 ஸ்கூல், 15,000 ஸ்கூல், 19,000 ஸ்கூல் வரைக்கும் அவர் திறந்திருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு எல்லாரும், ஏன்னா பசங்களுக்கு வந்து மதிய உணவு திட்டத்தை
அமுல்படுத்தியது அவருடைய ஆட்சியை தான். காங்கிரஸா இருந்தாலும், காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர் அடிப்படையில் ஒரு சுதேசி. சுதேசின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்கள சுதேசின்னு சொல்ல முடியும். அவர் கடைசி வரை திருமணம் செய்யாமலே வாழ்ந்தார். எனக்கு உண்மையா சொல்லணும்னா, எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. அப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள் இருந்த பூமி தான் இது. இப்ப நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை எதுவுமே நிறைவேற்றாம போன சில அரசியல்வாதிகளை பார்ப்போமா? இது வரைக்கும் நல்லது செஞ்சதை பார்த்தோம். நல்லது செய்யறதா சொல்லி நடிச்சவங்க இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல முதலா வருது நேரு, ஜவஹர்லால் நேரு. அவர் உண்மையா சொல்லணும்னா ராஜபோகத்தில் வாழ்ந்தவர். ஏன்னா பிறக்கும் போதே அவங்க அப்பா ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நேரு என்ன செஞ்சாருன்னு தெரியும். ஏன்னா அவர் பார்ன் வித் கோல்ட் ஸ்பூன். அவர் ரொம்ப மிடுக்கானவர், ரொம்ப அழகானவர், எல்லா குழந்தைங்கள்ட்ட அன்பா இருந்தாரு. அவர் நேரு மாமான்னு சொன்னாங்க. எல்லாம் ரைட், எல்லாம் சரி. படித்தாரு, மேலை நாட்டுல போய் படித்தாரு. அப்ப மேலை நாட்டு போய் படிக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருந்திருக்கு இல்லையா? ஏழை பாலைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. காரணம் அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருந்தது. மேல்தட்டு மக்களாக இருந்ததால் அடித்தட்டு மக்களின் வழி அவர்களுக்கு புரியவில்லை. அதுதான் நிஜம். நேரு அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் சிறப்பாக செய்த விஷயங்கள் ஒண்ணுமே சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதுல முக்கியமா சொல்லணும்னா விஸ்வேஸ்வரையான்னு ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது எப்படி சொல்றது, ஆர்கிடெக்ட். அவர் இந்தியாவில் இருக்கிற நதிகளை பூரா ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆசைப்பட்டாரு. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற நதிகளை பூரா தேசிய நீரோட்டம் பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்கு செலவாகும்னு அவர் போய் ஜவஹர்லால் நேரு பார்த்து அவர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணாரு. ஜவஹர்லால் நேரு நினைத்திருந்தால் இந்த 5 அம்ச திட்டம் கொண்டு வந்து அவர் தான் 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வரும்போது தேசிய நீரோட்டத்துக்காக இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லும் போது அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்திருக்கும் இல்லையா? அவர் செஞ்சிருக்கும் இல்லையா? கடைசி வரை விஸ்வேஸ்வரய்யாவை சந்திப்பதை தவிர்த்தார். அவர் அதை முறையாக செய்யவில்லை. அவர் அன்று செய்யாததன் விளைவு இன்று வரை தண்ணீருக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாருமே சுயநலவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆட்சி வெறி, பதவி வெறி, இப்படிதான் இருந்திருக்காங்க. இதுதான் ஆரம்பம். அரசியல் பேசுவோம், சந்திப்போம், சிந்திப்போம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிகள்.